ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். நரம்பு மண்டலம் உங்களை உலகத்துடனும் இறைவனுடனும் இணைக்கின்றது. நரம்பு மண்டலத்திற்கு இரு பணிகள் உண்டு. நரம்புகள் உங்களை உலகத்துடன் தொடர்பு கொள்ள இடமளிக்கின்றன. மேலும் பண்டை காலத்து யோகிகள் கண்டுபிடித்தது போல நரம்புகள் இறைவனுடன் உங்களை தொடர்பு கொள்ள செய்யும் பணியை ஆற்றுகின்றன. மனித உடலில் உள்ள உயிர் சக்தி சாதாரணமாக மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து நரம்புகள் மூலம் வெளிப்புறமாக புலன்களுக்கும் அவற்றின் வெளி அனுபவங்களுக்கும் பாய்கின்றது. யோக தியானத்தின் பொழுது அசக்தி உட்புறமாக பாயும் வண்ணம் திருப்பி விடப்படும் பொழுது அது உணர்வு நிலையை தெய்வீக அறியும் சக்தி மற்றும் இறை அனுபூதியின் சூட்சுமமான ஆன்மீக மூளை தண்டுவட மையங்களுக்கு ஈர்க்கின்றது. நரம்புகள் அளவுக்கு அதிகமாக தூண்டப்படுவதன் விளைவாகிய பதற்றம் உணர்வு நிலையை உடலுடன் பிணைக்கின்றது. அமைதி இறை தொடர்புக்கு சாதகமாகின்றது. நீங்கள் வெளியே விரயமாக்கப்படும் நரம்பு சக்தியை துண்டித்து உங்களை தியானத்தில் அமைதிப்படுத்துவதால் உயிர் சக்தியானது புலன்களிலிருந்து ஆன்மீக அறியும் சக்தியின் மூளை தண்டுவட மையங்களுக்கு திரும்பி செல்கின்றது. உங்கள் நரம்பு மண்டலம் உயர் உணர்வு நிலையுடன் இணைக்கப்படுவதால் நீங்கள் இறைவனை அடைகிறீர்கள். நீங்கள் நித்திரையின் ஆழ் உணர்வு நிலை எல்லைக்கு அப்பால் உள்ள ஒளி பிரதேசத்தில் இருக்கின்றீர்கள். நித்திரை நரம்புகளிலிருந்து உயிர் சக்தியை நிறுத்தும் ஒரு சுய உணர்வற்ற வழி. அதனால் நீங்கள் உறங்கும் பொழுது சிறிது ஓய்வு பெறுகின்றீர்கள். ஆனால் உயர் உணர்வு நிலை விளைவிக்கும் ஆனந்தத்தின் உணர்வு பூர்வமான அனுபவத்தை நீங்கள் பெறுவதில்லை. நீங்கள் உறக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது உறக்கத்திற்கு முன்பு இருந்த அதே உணர்வு நிலையிலேயே இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களால் ஆழ் உணர்வு உலகத்தை கடந்து உயர் உணர்வு நிலை ஒளி பிரதேசத்தினுள் செல்ல முடிந்தால் உங்களுக்கு அதி அற்புத அனுபவங்கள் கிடைக்கும் மற்றும் இவை உணர்வு நிலையில் நீடித்த ஆன்மீக மாற்றங்களை ஏற்படுத்தும். தியானத்தில் அந்த அகமுகமான ஆனந்த நிலையில் உங்களால் எவ்வளவு அதிகம் இருக்க முடிகின்றதோ அவ்வளவு அதிகம் அந்த மகிழ்ச்சி எல்லா நேரங்களிலும் செயல்களுக்கு இடையேயும் உங்களுடன் இருப்பதை உணர்வீர்கள். மனிதனை தனி சிறப்பு வாய்ந்தவனாக்கும் ஆன்மீக உடலியல் நரம்பு மண்டலத்தின் அடித்தளத்தில் உள்ள ஆன்மீக உடலியல் மனிதனை உணர்வு நிலையினுடைய பரிணாம வளர்ச்சியின் மிக உயர்ந்த நிலைகளுக்கு ஏற்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த வாகனமாக ஆக்குகிறது. யானையையும் திமிங்கலத்தையும் தவிர்த்து பெரும்பான்மையான விலங்குகள் பெற்றிருப்பதை விட பெரியதாக உள்ள மனித மூளை அதிக நுட்பமானதும் சிந்தனைக்கான மிக உச்ச அளவு திறன் கொண்டதும் ஆகும். இது மனித மூளையை அனைத்து படைப்புகளிலும் மிக உயரிய பரிணாம வளர்ச்சி அடைந்த உணர்வு நிலை கொண்ட மனிதனுக்கான ஒரு சரியான கருவியாக ஆக்குகின்றது. மனிதன் ஒருவனே பகுத்தறிவின் மேம்பட்ட நிலைகளையும் முடிவில் இறை அனுபூதியையும் அடையும் வல்லமை படைத்தவன். சிந்தனையின் அளவு எடுத்துக்காட்டாக விலங்குகளிலிருந்து வேறுபட்டு மனிதனிடம் உள்ளது போல எவ்வளவு அதிகமோ அவ்வளவு அதிகம் மூளை மடிப்புகளின் நுட்பங்கள் வயது வந்தவர்களின் மூளையில் இந்த மடிப்புகளின் பள்ளங்கள் சுமார் ஓரங்களும் ஆழம் இருக்கின்றது. நமது புலன் கட்டளை மோட்டாரின் எண்ண செயல்முறைகள் மூளை மடிப்புகளின் மேற்பரப்பில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் பதிந்துள்ளன. வளரும் கருவின் ஆரம்ப நிலைகளில் மூளை ஒரு பளிங்கு குவிமாடம் போல இருக்கின்றது. மடிப்புகளின் நுட்பம் வளர வளர கருவின் விழிப்புணர்வும் எதிர் செயல்களும் அதிகரிக்கின்றன. எண்ணம் மற்றும் பகுத்தறிவின் ஆதாரமான மனமானது உணர்வு நிலையின் ஒரு செயல்முறையே தவிர உடலியல் அல்ல. அது உடலியலை தூண்டுகின்றது. இப்போது இறைவன் இந்த பருவுடலை எப்படி படைத்தான் என்பது மிக ஆர்வத்தை தூண்டுவதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அது மிக விரிவான மற்றும் ஆழமான பொருள் கொண்டது. எனவே நான் சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் குறிப்பிடுகிறேன். மூளையின் மேற்பரப்பின் மீதுள்ள
சாம்பல் நிற பகுதி நரம்பு தூண்டுதல்களை ஏற்கும் இடமாகும். இங்கேதான் நரம்பு உயிரணுக்களும் மின் அதிர்வுகளும் அமைந்துள்ளன. நீங்கள் உங்கள் உடலின் எந்த பகுதியையும், எடுத்துக்காட்டாக உங்கள் கைகள், விரல்கள், கண்கள் அசைக்க தீர்மானிக்கும் பொழுது இந்த சாம்பல் நிற பகுதியின் உயிரணுக்களில் மின் தூண்டுதல்களை உருவாக்குகிறது. இவை கட்டளை நரம்புகள் மூலம் நீங்கள் அசைக்க விரும்பும் உடற்பகுதிக்கு கடத்தப்படுகின்றன. அந்த பகுதி அசையும் பொழுது மற்றொரு மின்னோட்டம் புலன் நரம்புகள் வழியே மூளைக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது. இந்த மின் தூண்டுதல்கள் சாம்பல் நிற பகுதியில் இருக்கும் நரம்பு உயிரணுக்களை தூண்டுகின்றன மற்றும் மூளையை சுற்றியுள்ள படலத்திலுள்ள இரத்த நாளங்களிலிருந்து அதிக சக்தி அளிக்கும் பிராணவாயு ஈர்க்கப்படுகின்றது. விரல் கணுக்களால் தலையில் மிருதுவாக ஆனால் உறுதியாக குட்டுவது மூளையில் ஆற்றலை தூண்டும் மிக நல்ல பயிற்சி ஆகும். காலையில் உங்களுடைய நாளை துவங்கும் பொழுதோ அல்லது நீங்கள் மூளை மந்தமாக இருப்பதை உணரும் எந்த சமயத்திலுமோ இது செயல்பட்டால் குறிப்பிடத்தக்க முறையில் பயனுள்ளதாகும். ஆன்மீக கண் படைப்பின் சாரம் மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியின் அடியில் செயலற்றது என்று கூறப்படும் வெண்மை நிற பகுதி உள்ளது. மூளையின் அமைப்பு மனிதனில் உள்ள ஒற்றையான அல்லது ஆன்மீக கண்ணை ஒத்திருக்கின்றது. உண்மையில் தியானத்தில் காண இயலும் சூட்சும ஒளியாகிய இந்த கண் மனித உடல் எதை கொண்டு உருவாக்கப்பட்டு எதனால் உயிரூட்டப்படுகிறதோ அந்த படைப்பாற்றல் மற்றும் உணர்வு நிலையின் சாரமாகும். ஆன்மீக கண் பொன்னிற ஒளிவட்டத்தின் உட்புறமுள்ள நீல கோளத்தின் மையத்தில் வெண்ணிற ஒளியாலான 5 முனை நட்சத்திரமாக காணப்படுகிறது. நீங்கள் கண்ணாடியில் உங்கள் 2 கண்களையும் பார்க்கும் பொழுது அவை ஆன்மீக கண்ணை போன்று வடிவமைக்கப்பட்டிருப்பதை காண்கிறீர்கள். வெளிப்புறமுள்ள ஒளிவட்டம் அல்லது வெண்மை பகுதி உள்வட்டம் அல்லது கருவிழி மற்றும் மத்தியில் நட்சத்திரம் அல்லது கண்மணி ஞானக்கண்ணின் பிறப்பிடம் முகுளத்தில் தண்டுவடம் இணையும் மூளையின் அடிப்பகுதி உள்ள நுட்பமான ஒரு ஆன்மீக மையத்தில் இருக்கின்றது. இந்த ஞான கண்ணிலிருந்து சக்தி முகுளத்தில் பிரிந்து மூளையின் ஊடாக உடலின் 2 கண்களுக்குள்ளும் பொழிகின்றது. அவற்றின் வழியே இருமை தன்மை கொண்ட உலகம் அறியப்படுகின்றது. ஆன்மீக கண் அதனுடைய 3 ஒளிகளுடன் அல்லது 3 வெவ்வேறு ஒளிக்கீற்றுகளுடன் ஒன்றினுள் ஒன்றாக உள்ள ஒரு நீளும் தொலைநோக்கி போல அனைத்தையும் காணும் கோள வடிவ பார்வை கொண்டது. ஆழ்ந்து தியானிக்கும் யோகி பொன்னொளி கீற்றின் வழியே அனைத்து சட பொருட்களையும் பிரபஞ்சத்தை ஊடுருவும் கதிர்வீச்சு திரளையும் அதிர்வுறும் பிரபஞ்ச சக்தி கண்ணுறுகின்றார். யோகியானவர் நீல ஒளியை ஊடுருவி எல்லா படைப்பிலும் உள்ள கிருஷ்ண உணர்வு நிலையை கூடஸ்த அல்லது இறைவனின் முடிவிலா ஞானம் ஒரே பேரான குமாரன் அல்லது இறைவனின் பிரதிபலிப்பை உணர்ந்தறிகின்றார். நுண்ணிய 5 முனை வெண்ணிற நட்சத்திரத்தை ஊடுருவி யோகி பேரண்ட பேருணர்வு நிலையை அனுபவிக்கின்றார். இந்நிலை எல்லா படைப்புகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ள இறைவனின் எல்லை கடந்த உணர்வு நிலையாகும் மற்றும் முடிவற்ற தன்மையில் படைக்கப்பட்ட உலகங்களுக்கும் அப்பால் உள்ளதாகும். பேரண்ட பேருணர்வு நிலையில் உள்ள யோகி அனைத்து படைப்புகளும் தனது தேகப்பிண்டம் உட்பட இறைவனின் பேரண்ட பேருணர்வு நிலையின் 5 ஒளி கீற்றுகளின் வெளிநீட்சியே என்று உணர்ந்தறிகின்றார். எனவே தெய்வீக சிருஷ்டி கர்த்தாவின் பேரண்டம் பேருணர்வு நிலை படைப்பில் கிருஷ்ண உணர்வு நிலையான அவனுடைய தூய பிரதிபலிக்கப்பட்ட அறிவுத்திறம் மற்றும் பேரண்ட பேரதிர்வான அவனுடைய செயல்திறன் மிகுந்த படைப்பாற்றல் ஆகியவை அனைத்து உரு வெளிப்பாடுகளின் இறை சாராம்சமாகவே இருக்கின்றன. பொன், நீலம் மற்றும் வெண்மை ஆகியன படைப்பில் இறைவனது இந்த பரிசுத்த மும்மையின் கதிர்வீச்சின் வண்ணங்கள் ஆகையால் அனைத்து வண்ணங்களிலும் மிக அதிக ஆன்மீக மயமானவை. எல்லை கடந்த இறை பேருணர்வு நிலையை பிரதிபலிக்கும் வெண்மை, கிருஷ்ண உணர்வு நிலையை பிரதிபலிக்கும் நீலம் மற்றும் பேரண்டத்தில் உள்ள கதிர்வீச்சு அல்லது சக்தியை பிரதிபலிக்கும் பொன் அல்லது பொன்னிறத்தின் உரு மாற்றமான சிவப்பு. வரலாறு முழுவதும் மனிதன் வெண்மையை தூய்மை மற்றும் ஆன்மீகத்துடனும்
நீலத்தை நீலவானத்தில் உள்ளது போன்ற அமைதியான சர்வ வியாபக தன்மையுடனும் மற்றும் பொன்னரது சிவப்பை சக்தியுடனும் உள்ளுணர்வால் இணைத்துள்ளான். நுணுக்கமான மனித உடல் ஆன்மாவிலிருந்து எவ்வாறு பரிணமிக்கிறது? ஆன்மீக கண்ணின் மூவண்ண கதிர்கள் பிண்டமாகிய மனிதனின் பௌதீக உடலாக உருப்பெறுகின்றது. இந்த சிக்கலான உருமாற்றத்தை யோகிகள் அறிந்திருந்தனர். எடுத்துக்காட்டாக பேரண்ட சக்தியின் பொன்னிற கதிர்கள் மிக முக்கியமான சிவப்பு இரத்தத்தில் திடமாக உள்ளார்ந்து உள்ளன மற்றும் நரம்புகள் மூலம் பாயும் மின்னோட்டத்தில் வெளிப்படுகின்றன. நீல கதிர்கள் மூளையின் சாம்பல் நிற பகுதியில் ஒரு தலையாய காரணியாக விளங்குகின்றன. அவை பிரபஞ்ச அளவில் கூடஸ்த சைத்தன்யம், இயற்கையின் எல்லா செயல்களையும் தாங்கி இருக்கும் ஊடகத்தை கொடுப்பது போல புலன் கட்டளை இயக்கம் மூலம் எண்ணங்கள் வெளிப்பட ஓர் ஊடகத்தை கொடுக்கின்றது. மேலும் வெண்மை கதிர்கள் இறைவனின் எல்லை கடந்த பேரண்ட பேருணர்வு நிலை தனிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மூளையின் வெண்ணிற பகுதியில் தலையாய காரணியாக அமைந்திருக்கின்றன. நரம்பு திசுக்கள் உருளை வடிவில் உள்ளன. நீங்கள் நரம்பு மண்டலத்தின் வரைபடத்தை பார்த்தால் அது வெளிச்செல்லும் கதிர்களின் வலை போல் உள்ளது. அந்த மின்சக்தியின் வழித்தடங்கள் இல்லாமல் உடலில் உயிர் இல்லை. இதில் பொதிந்துள்ள ஆன்மீக உடலியல் இறைவனின் வெளிநீட்சி செய்யப்பட்ட எண்ணங்களுடன் தொடர்புடையது. இறைவனாகிய சிருஷ்டிகர்த்தாவின் முதல் வெளிப்பாடு எண்ணம்தான். இது பேரறிவு திறம் ஆகும். இறைவன் மனிதனின் உடல் பற்றி எண்ண துவங்கிய போது அது எண்ண இழைகளை உருவாக்கியது. ஓர் எண்ணம் என்பது ஒரு நேரான வெளிப்பாடு. இவை கதிர்களாயின, கதிர்கள் இழைகளாயின மற்றும் இழைகள் நரம்புகளாயின. இவற்றின் மூலம் நரம்பு மண்டலம் முழுதும் சக்தி 27 லட்சம் கோடி உடல் உயிரணுக்களுக்கு கடத்தப்படுகின்றது. நான் உடலியல் பற்றி சிறிது படித்த பொழுது இந்த பல்வேறு ஒத்த விளைவுகளை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அதே சமயம் இறைவன் தனது மிக ஆழ்ந்த அறிவியலை எனக்கு காட்டிக் கொண்டிருந்தார். பரம்பொருளின் தனித்துவ உணர்வு நிலையிலிருந்து சிக்கலான பருப்பொருள் உருவாகும் அற்புத பரிணாம வளர்ச்சியை காண்கையில் அது மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளது. அது எத்தனை நுட்பமானது! இருப்பினும் அனைத்தும் இறைவனை என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அது அத்துணை எளியது. அனைத்தும் இறைவனின் எண்ண ஆற்றலால் தாங்கப்படுகின்றது. ஒரு சிறிய எண்ண துணுக்கின் மீது பேரண்டம் முழுவதும் நிலைத்துள்ளது. தொடரும். ஓம்.